பழங்காலவியலில் ஜோசப் லைடியோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜோசப் லைடி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பழங்காலவியல் நிபுணர், ஒட்டுண்ணியியல் நிபுணர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர். இவர் 1823 செப்டம்பர் 9 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜோசப் மெல்லிக் லைடி. ஆரம்பத்தில் இவருடைய அப்பா இவர் ஒரு சைன் பெயிண்டர் ஆக்கணும் அப்படின்னு விரும்பி வந்தாங்க. ஆனால் ஜோசப் லைடிக்கோ மருத்துவம் படிக்கிறதுல தான் ஆர்வம் இருந்து வந்தது. இதனால் இவர் மருத்துவம் படித்து 1844ஆம் ஆண்டு ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவுடைய பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து மெடிக்கல் டிகிரி மருத்துவ பட்டத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறமா ஜோசப் லைடிக்கு ஃபாசில்ஸ் புதைப்படிவங்களை சேகரித்து அவைகளை ஆய்வு செய்கிறதுல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதாவது மண்ணில் புதைஞ்சு கல்லாக மாறின தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய எச்சங்கள் தான் புதைப்படிவங்கள். அந்த புதைப்படிவங்களை சேகரித்து ஆய்வு செய்கிறதுல தான் ஜோசப் லைடிக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனால் இவர் அமெரிக்கா முழுக்க பயணம் பண்ணி பண்டைய காலத்தில் வாழ்ந்த விலங்குகளினுடைய ஃபாசில்ஸ் புதைப்படிவங்களை இவர் சேகரிக்க தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் ஆச்சரியப்படும் விதத்தில் ஜோசப் லைடிக்கு சில குதிரைகளினுடைய ஃபாசில்ஸ் புதைப்படிவங்கள் கிடச்சிது. அதை பார்க்கும்போது அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வாழ்ந்த குதிரைகளினுடைய புதைப்படிவங்கள் அப்படின்றது ஜோசப் லைடிக்கு தெரிய வந்தது. குறிப்பாக குதிரைகளினுடைய எலும்புகள் எல்லாம் கிடச்சிது. அது எதனால் ஆச்சரியமானது அப்படின்னா, அந்த காலத்துலலாம் அமெரிக்காவில் நேச்சுரலாக ஹார்சஸ் பிறக்கலை அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. குறிப்பாக குதிரைகள் எல்லாமே அந்த காலத்தில் யூரோப்லேருந்து அமெரிக்கா போனவங்களுக்கு பார்க்க முடியல. ஸோ குதிரைகள் இல்லை. அதனால அவங்க குதிரைகளை அந்த காலத்தில் போக்குவரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக யூரோப்லேருந்து கப்பல் வழியாக அமெரிக்காவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ பொதுவாகவே குதிரைகள் அப்படின்றது அமெரிக்காவில் வாழக்கூடிய உயிரினங்கள் கிடையாது. அது அமெரிக்காவிலே இல்லை. அதனால தான் யூரோப்லேருந்து குதிரைகள் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் ஜோசப் லைடி கண்டறிஞ்சிருந்த விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா குதிரைகள் ஏற்கனவே அமெரிக்காவில் உயிர் வாழ்ந்திருக்கு தான். குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே குதிரைகள் இந்த அமெரிக்காவில் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் தான் அந்த குதிரைகள் அழிஞ்சு போயிருக்கு. அந்த ஒரு விஷயத்தை ஜோசப் லைடி தான் கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் 1847ஆம் ஆண்டு அதை ஃபாசில் சோர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அந்த ஃபாசில் சோர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே எழுதி அதை வெளியிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக இருந்தது. அது வெளியிடப்பட்ட உடனே இவருக்கு எப்படி ஆச்சரியமாக இருந்ததோ அதே மாதிரியே அந்த காலத்தில் இருந்த அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இது இருந்தது. அதுக்கப்புறமா ஜோசப் லைடி அமெரிக்காவிலேயே பண்டைய காலத்தில் வாழ்ந்த பல உயிரினங்களினுடைய எலும்புகள் மற்றும் மாதிரிகள் எல்லாம் சேகரித்து வந்தாங்க. குறிப்பாக இவர் அந்த காலத்தில் வாழ்ந்த அமெரிக்கன் லயன்ஸ், அதாவது அமெரிக்காவில் வாழ்ந்த சிங்கங்கள், அதுக்கப்புறம் புலிகள், அதே மாதிரி கேமல்ஸ் அப்படின்ற அந்த ஒட்டகங்கள், அதுக்கப்புறமா இந்த அதாவது ரைனோசரஸ் அப்படின்ற அந்த ஒரு வகையான காண்டாமிருகங்கள், அது எல்லாத்தினுடைய வகைகளினுடைய மாதிரிகளும் இவருக்கு கிடைச்சது, புதைப்படிவங்களும் கிடைச்சது. அது எல்லாமே இன்றைய காலத்தில் வாழக்கூடிய அந்த சிங்கம், புலி, ஒட்டகம், அதே மாதிரி காண்டாமிருகம் அவைகள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. அதனுடைய வடிவங்கள் எல்லாம் நிறைய மாறுபாடு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே இவர் கண்டறிஞ்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் வெறும் இந்த நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் பற்றியும் இவர் நிறைய விஷயங்களை கண்டெடுத்தாங்க. குறிப்பாக மோசசரஸ் அப்படின்ற ஒரு ஜெய்ஜாண்டிக்கான கடல்வாழ் ஊர்வன விலங்கு. இது மெரைன் ரெப்டைல் அப்படின்னா இப்போ எப்படி நீரில் இப்போ ஆமை இருக்குது, முதலை இருக்குது, அது மாதிரி கடலில் ஊர்வன விலங்காக இருக்கக்கூடியது தான் இந்த மோசசரஸ். இது இந்த காலத்தில் கிடையாது, அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் இருந்தது. அந்த பண்டைய காலத்தில் வாழ்ந்து அழிஞ்சு போயிருந்த அந்த மோசோசரஸோடைய ஸ்பெசிமன்ஸ் அண்டு ஃபாசில்ஸை கூட ஜோசப் லைடி கண்டெடுத்திருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதையும் தாண்டி இவர் ஒரு வகையான மிகப்பெரிய ஒரு எருமை இனம், அந்த எருமை இனத்தினுடைய புதைப்படிவங்களை அமெரிக்காவில் இவர் கண்டறிஞ்சாங்க. அது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருந்தது அப்படின்னா, அந்த எருமை இனம் இப்போ கிடையாது, அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த எருமை இனமானது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பைசன் ஜீனஸ் அப்படின்ற ஒரு எருமை இனத்தினுடைய பேரினம், அந்த பேரினத்தை சார்ந்தது அப்படின்றத 1852ஆம் ஆண்டே ஜோசப் லைடி கண்டறிஞ்சு சொன்னாங்க.
அது பிற்காலத்தில் உறுதி செய்யப்பட்டு அதுக்கு வந்து பைசன் ஆன்டிகஸ் அப்படின்னு பேரிடப்பட்டது. ஸோ அதை ஜோசப் லைடி தான் வந்து கண்டறிஞ்சு அதை தெளிவுபடுத்தினாங்க. இதுக்கிடையில் 1849ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டியோடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவப்படுத்தவும் பட்டிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ஜோசப் லைடி வந்து அமெரிக்கன் வெஸ்ட்டுக்கு பயணம் பண்ணாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நார்த் டெக்கோடா, சவுத் டெக்கோடா, அதுக்கப்புறமா வந்து நெப்ராஸ்கா, அங்கெல்லாம் பயணம் பண்ணி அங்கெல்லாம் இருக்கக்கூடிய புதைப்படிவங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து முழுமையாக சேகரித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிக முக்கியமான விஷயங்களை கண்டெடுத்தாங்க. அதாவது இவர் வந்து முதல் முறையாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு டைனோசரினுடைய போன்ஸ், அதாவது எலும்புகளை வந்து கண்டெடுத்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முந்தின வரைக்கும், அதுக்கு முன்னாடி எல்லாம் அமெரிக்காவில் இந்த டைனோசர் வாழ்ந்ததுக்குண்டான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த டைனோசர்களினுடைய புதைப்படிவங்கள், குறிப்பாக வந்து தடங்கள், அது மாதிரியான விஷயங்கள் தான் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. முழுமையாக ஒரு டைனோசரினுடைய எலும்புகள் வந்து கண்டெடுக்கப்படலை. அது 1856ஆம் ஆண்டு நடந்தது. ஜோசப் லைடி தான் வந்து கண்டெடுத்தாங்க. ஒரு டைனோசரினுடைய எலும்புகளை வந்து கண்டெடுத்து அமெரிக்காவில், குறிப்பாக நார்த் அமெரிக்காவில் கூட டைனோசர்ஸ் வாழ்ந்திருக்கு அப்படின்றத இவர் வந்து ஜோசப் லைடி வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதை மேலும் விளக்கவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து டியோனோடன் அப்படின்னு சொல்லி ஒரு வகை, அதுக்கப்புறமா வந்து ட்ராக்கோடான், அதே மாதிரி ட்ரூடான், அதுக்கப்புறமா போலியோசிங்கஸ், இது மாதிரி பல்வேறு டைனோசரினுடைய இனங்களையும் இவர் வந்து கண்டெடுத்து அவைகள் எல்லாத்தையுமே கூட இவர் வந்து ரொம்ப சிறப்பாக விளக்கியும் வந்தாங்க. அதை கடந்து இவர் வந்து ஒரு டைனோசரினுடைய பல்லை வந்து இவர் வந்து கண்டெடுத்து அந்த பல்லை ஆய்வு செஞ்சு அதை வந்து தெரியப்படுத்தினாங்க. பிற்காலத்தில் அந்த பல்லு வந்து ஒரு பெரிய கொம்புடன் கூடிய டைனோசரினுடைய பல்லு அப்படின்றது கண்டறியப்பட்டது. அதனால் வரைக்கும் கொம்பில்லாத டைனோசர்களினுடைய புதைப்படிவங்கள் தான் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. முதல் முறை ஜோசப் லைடி வந்து இந்த செரடாப்ஸ் மாதிரியான கொம்புகள் கொண்ட டைனோசர்களினுடைய ஒரு ஃபஸ்ட்டு பீஸை வந்து கண்டெடுத்திருந்தாங்க. அதை ஒரு பல்லு, அதை வந்து இவர் வந்து கண்டெடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் பார்க்கர் ஃபோக் அப்படின்னு ஒரு அமெரிக்கன், அவர் வந்து இந்த காலத்தில் தான் ஒரு பெரிய ஹைட்ராசரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய டைனோசரை வந்து கண்டெடுத்தாங்க. அதை அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஜெர்சியில் இருக்கிற ஹார்டன்ஃபீல்டு அப்படின்ற ஒரு இடம், அங்கேருந்து அதை அவர் வந்து கண்டெடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, அது நாள் வரைக்கும் அந்த ஹைட்ராசரஸ் மாதிரி பெரிய பெரிய டைனோசர்களினுடைய முழு எலும்புகள், எலும்புக்கூடு வந்து கண்டெடுக்கப்பட்டதே கிடையாது. ஒப்பீட்டு அளவில் அந்த ஹைட்ராசரஸோடைய எலும்புக்கூடு தான் முழுமையாக வந்து ஒரு பெரிய எலும்புக்கூடாக வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அதுக்கு முன்னாடிலாம் ஒரு டைனோசரினுடைய பல்லை வந்து கண்டெடுப்பாங்க, அல்லது ஒரு டைனோசரினுடைய மண்டையோட்டை மட்டும் கண்டெடுப்பாங்க, அல்லது ஒரு டைனோசரினுடைய கால் பகுதி மட்டும் கண்டெடுப்பாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாகவே அந்த டைனோசர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்குவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு உயிரினத்தினுடைய கால் மட்டும் கிடைக்குது அப்படின்னா அந்த கால் வந்து அந்த கால் எலும்பை வந்து முழுமையாக ஆய்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த கால் வந்து இருக்கக்கூடிய அதை தாங்கி இருந்த உடல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த உடல் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்னா அந்த உடலில் தலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்சனாக ஒரு உருவத்தை வந்து உருவாக்குவாங்க. அப்படி இல்லாமல் முழு உருவமாகவே ஓரளவுக்கு இந்த ஹைட்ராசரஸ் வந்து இருந்தது. அதை அவர் வந்து கண்டெடுத்திருந்தாங்க. ஆனால் அதை இவர் தான் வந்து 1858ஆம் ஆண்டு முழுமையாக ஜோசப் லைடி தான் விளக்கினாங்க. குறிப்பாக அந்த ஹைட்ராசரஸ் ஆனது ஒரு டைனோசர் இனத்தை சார்ந்தது தான். மேலும் அது வந்து பைபெடல் அப்படின்றத இவர் தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமாகவும் ப்ராக்ரெசிவான விஷயமாகவும் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த டைனோசர்கள் எல்லாமே குவாட்ரபெடல் அப்படின்னு அறியப்பட்டது. அதாவது 4 காலில் நடக்கக்கூடிய பல்லி இனத்தை போன்றது தான் அப்படின்னு அறியப்பட்டிருந்தது. ஆனால் இது வந்து 4 காலில் நடக்கக்கூடிய கிடையாது. ஹைட்ராசரஸ் 2 காலில் நடக்கக்கூடியது, அதுக்கு 2 கால்கள் இருக்குது அப்படின்றத ஜோசப் லைடி தான் வந்து கண்டறிஞ்சு அதை வந்து விளக்கினாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டைனோசர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மந்தமான விலங்குகள் அப்படின்னு தான் வந்து நினச்சாங்க.
ஆனால் ஜோசப் லைடி வந்து அது ரொம்ப ஆக்டிவான அனிமல்ஸ், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் 1859 சார்ல்ஸ் டார்வின் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த தலைசிறந்த இயற்கையாளர் அவர் வந்து அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு பரிணாம கோட்பாட்டை தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் சில உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு, அந்த உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு, அடுத்து பிற்காலத்தில் அந்த உயிரினங்களினுடைய பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவர் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. உதாரணத்துக்கு குரங்கில் இருந்து மனிதன் தோன்றிய மாதிரி. ஸோ அந்த கோட்பாடை அவர் தெரிவித்த பிறகு ஜோசப் லைடி அதை வந்து ஆதரித்தாங்க. எதனால் ஆதரித்தாங்கன்னா, ஏற்கனவே இவர் வந்து அந்த முழுமையாக அமெரிக்கன் வெஸ்ட்டில் இவர் பார்த்த விஷயங்கள், டெக்கோட்டா, நெப்ராஸ்கா, அங்கெல்லாம் இவர் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பண்டைய காலத்தில் வாழ்ந்த சிங்கங்கள், புலிகள், ஒட்டகங்கள், காண்டாமிருகங்கள் அந்த விலங்குகளாக தான் இருந்தது. அந்த விலங்குகளினுடைய புதைப்படிவங்களை மாதிரி இந்த காலத்துல எல்லாம் இல்லை. அந்த சிங்க இனம், புலி இனம்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. அதை ஜோசப் லைடி புரிஞ்சுக்கிட்டு அந்த பரிணாம கோட்பாட்டை அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முழுக்க அதை பற்றி அட்வொகேட் பண்ணி பேசி வந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் அமெரிக்கன் வெஸ்ட்டில் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே 1869 அதை வந்து எக்ஸ்டின் ஃபானா ஆஃப் டெக்கோட்டா அண்டு நெப்ராஸ்கா அப்படின்ற டைட்டிலில் ஒரு புத்தகமாகவே, ஒரு மானோகிராஃபியாகவே வெளியிட்டாங்க. அதனுடைய இன்னொரு டைட்டில் வந்து தி எக்ஸ்டிங் மெமேலியா ஆஃப் டெக்கோட்டா அண்டு நெப்ராஸ்கா அப்படின்னு இருக்குது. ஸோ அதை இவர் வந்து 1869 வெளியிட்டாங்க. அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேலியன்டாலஜிக்கல் ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அமெரிக்கா அப்படின்னு போற்றப்பட்டது. ஏன்னா அது நாள் வரைக்கும் அமெரிக்காவில் இவ்வளோ பழங்கால உயிரினங்களினுடைய புதைப்படிவங்களை சேகரித்து அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு அப்படின்றத வேறு யாரும் ஜோசப் லைடி அளவுக்கு சொன்னதே கிடையாது. அதனால தான் அது அமெரிக்காவினுடைய பழங்காலவியல் வரலாற்றில் ஒரு இன்றியமையாத ஒன்றாகவும் மைல்கல்லாகவும் இருந்தது. அதை ஜோசப் லைடி பண்ணியிருந்தாங்க. இப்பேற்பட்ட ஜோசப் லைடி வந்து அந்த பிலடெல்ஃபியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் ஆரம்பத்தில் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி, உடற்கூறியல் பேராசிரியராக பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பென்சில்வேனியாவுடைய ஸ்வாத்மோரில் இருக்கிற ஸ்வாத்மோர் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியாக பணிபுரிஞ்சாங்க, இயற்கை வரலாற்று பேராசிரியராக. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து 1884 இந்த காலத்தில் ஜியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன், அது இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கு, அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு லயல் மெடல் வந்து வழங்கினாங்க, லயல் மெடலை. ஸோ அந்த மெடலை வந்து அமெரிக்காவிலேருந்து பெற்று கௌரவப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1885 இவர் வந்து ஒரு வேக்னர் ஃப்ரீ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் அண்டு எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸுக்கு உண்டான டைரக்டராகவும் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பணியில் இருக்கும்போதே இறுதியாக இவர் 1891 இவருடைய 67 வயசில் ஜோசப் லைடி வந்து இறந்து போனாங்க. ஸோ ஜோசப் லைடி வந்து அந்த காலத்தில் 1891 இறந்து போயிட்டாலும் ஜோசப் லைடினால் பண்ணப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் மிகப்பெரியது. குறிப்பாக இவர் 1891 ஏப்ரல் 30 அன்னைக்கு இவருடைய 67 வயசில் இறந்து போயிருந்தாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமாவும் ஜோசப் லைடி வந்து அமெரிக்க பழங்காலவியலில் ஒரு குறிப்பிடத்தக்க பழங்காலவியல் நிபுணராக பார்க்கப்படுறாங்க. இப்பேற்பட்ட ஜோசப் லைடி இவருடைய வாழ்க்கையை நான் முழுசாக வந்து சொல்லலை. ஏன்னா இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரட்டாலஜிஸ்ட்டும் கூட, அதாவது ஒரு ஒட்டுண்ணியியல் நிபுணரும் கூட, இவர் ஒரு உடற்கூறியல் நிபுணரும் கூட. ஸோ அந்த துறைகளில் ஒட்டுண்ணியியல், அதுக்கப்புறம் உடற்கூறியல், அதிலெல்லாம் கூட இவர் வந்து நிறைய பங்களிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் இவருடைய பழங்காலவியல் பேலியன்டாலஜியில் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி மட்டும் வந்து பேசியிருக்கேன். ஸோ ஜோசப் லைடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே சார்ல்ஸ் டார்வின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பற்றி சொன்னேன். அந்த சார்ல்ஸ் டார்வினுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜோசப் லைடி வந்து முழுமையாக வந்து அவருடைய ஆய்வு பணிகளை 1869க்கு பிறகு நிப்பாட்டி இருந்தாங்க. ஏன்னா இவருடைய ஸ்டூடெண்ட்டான ஒரு நபர் எட்வர்ட் கோப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. அவரும் அதே மாதிரி ஆத்னிக் சார்ல்ஸ் மார்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர், இவங்க 2 பேருமே வந்து பெரிய ரைவல்ரியாக இருந்தாங்க. அதாவது யார் நிறைய டைனோசர்களினுடைய எலும்புகளை கண்டறிகிறார் அப்படின்னு சொல்லி அந்த போட்டி இருந்தது. அதனால ஜோசப் லைடி வந்து அந்த போட்டிக்குள்ளெல்லாம் போகாமல் இவர் கண்டெடுத்திருந்த விஷயங்களை கடைசி காலங்களில் எழுதி வெளியிடுறதுல இவருடைய நேரத்தை செலவழித்தாங்க. மேலும் நிர்வாக பணிகள்லையும் இவருடைய நேரத்தை செலவழிச்சிருந்தாங்க. தேங்க்யூ.